அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய குரு அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கெட் யுவர் மேக்னெட் ரைட் டுவர்ட்ஸ் யுவர் மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்கள் அம்மா அப்பா, அதே மாதிரி டீச்சர்ஸ் அண்ட் தெய்வம், இந்த 4 பேர்கிட்ட நம்மளுடைய ஈர்ப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கை சரியாக இருக்கும், நம்ம வாழ்க்கை பர்ஃபெக்டாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ நடக்கிறது என்னென்னா, நிறைய பேர் 80 வயது முதியவர் ஒருத்தர் வந்து சொல்கிறார், என்னுடைய பசங்க என்னை கவனிக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பார்க்காத உலகத்தை நம்ம குழந்தைங்க பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க நம்ம பெற்றோர்கள். அதே மாதிரி நம்மளுடைய டீச்சர்ஸும் சரி, நம்ம மேலே மேலே மேலேன்னு உயரத்துக்கு கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கிறவங்களும் நம்ம டீச்சர்ஸ். தெய்வம் உங்களுக்கு தெரியும், அவனன்றி ஒரு அணுவும் அசையாது. அந்த பவர் தான், சுப்ரீம் பவர் தான் நம்ம எல்லாரையுமே சரியாக கொண்டு போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அட்லீஸ்ட் நம்ம பேரண்ட்ஸுக்காவது கிராட்டிடியூடோடு இருக்குமா? அவங்கள ஒரு வயதில் ஒரு எமோஷ்னல் ஆர்ஃபனாக ஃபீல் பண்ண வைக்காமல் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பையும் ஒரு சந்தோஷமான மனநிலையும் அவங்களுடைய கடைசி ஃபேஸில் நம்ம கொடுக்குறோமா? இட் இஸ் $1000 கொஸ்டின். தயவுசெய்து உங்கள் பேரண்ட்ஸை அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த முடிஞ்சளவுக்கு செய்யுங்க. பிடிக்காத விஷயத்த செய்யாதீங்க. அவங்கள மனசளவில் கூனி குறுகி போய் வைக்காதீங்க. அது அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து அவங்களுக்கு கொடுத்துறாதீங்க தயவுசெய்து. மனதளவில் வந்து அவங்க ஒரு ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகன் சான்றோன் என கேட்ட தாயின்னு சொல்லுவாங்க. சான்றோன்னு கேட்கலனாலும் சரி, ஒரு மனித தன்மையை மிஸ் பண்ணாமவாது உங்கள் பேரண்ட்ஸை நல்லபடியாக பார்த்துக்கோங்க. Get your magnet right towards your Mata Pita Guru and Devam. Love you all.